ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஃபஸ்ட் டைம் இன் மை லைஃப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரே டைமில் எல்லா நெட்ஒர்க்கோட ஸ்ட்ரென்த்து, சிக்னல் எல்லாத்தையும் பார்க்கலாம். அது 5G 4G 3G 2G எல்லாமே ஒட்டுக்க பார்க்கலாம். அது எல்லா நெட்ஒர்க்ஸும் ஒரே செட்டிங்ஸில் ஒரே ஈஸியாக பார்க்க முடியும். வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு சிம்பிளான ட்ரிக் மூலிமா வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்கள் ஃபோனில் இருக்கிற செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே அடுத்ததாக நெட்ஒர்க் அண்டு இன்டர்நெட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து சிம் கார்டு அண்டு நெட்ஒர்க் மொபைல் நெட்ஒர்க்னு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த சிம் போட்டிருக்கீங்க அந்த சிம்மை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே ப்ரிஃபர்டு நெட்ஒர்க் டைப் இருக்கும். அதில் 4G 3G 2G டிஃபால்ட் அதில் இருக்குது, அப்படியே விட்டுருங்க. நீங்கள் 5G இருந்ததுன்னா 5G வச்சுக்கோங்க. கொஞ்சம் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி செலக்ட் நெட்ஒர்க்கு அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே இது மாதிரி வரும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து நான் விஐ சிம் வச்சுருக்கனால விஐ வந்து 4G கனெக்ட் ஆகிருக்குது. அதே மாதிரி விஐ 3G இருக்குது. நான் 4Gயில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்து பார்த்துக்கோங்க. சைடில் இந்த மாதிரி சிம்பிளுக்கு இந்த மாதிரி சிம்பிள் பார்த்தீங்கன்னா அது வந்து சிக்னல் சொல்லும். இப்போ வந்து விஐ 4G வந்து எனக்கு ஓரளவுக்கு நீட்டாக கிடைக்கும், சில இடங்களில் கிடைக்காது. ஸோ பார்த்துக்கோங்க அப்படி. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இருக்கிற ப்ளேஸில் வந்து விஐ இந்தியா 3G கிடைக்குது, விஐ 4G நல்லாவே கிடைக்குது, ஏர்டெல் 4G நல்லா கிடைக்குது, ஜியோ 4G நல்லா தான் கிடைக்குது. செல்வன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்என்எல்னு சொல்லுவாங்க. பிஎஸ்என்எல் தான் செல்வன்னு சொல்கிறாங்க. ஸோ அது பிஎஸ்என்எல் ஜி வந்து 2Gன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஏர்டெல் 2G நல்லா கிடைக்குது, பிஎஸ்என்எல் 3Gயும் கிடைக்குது. ஸோ இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ஒவ்வொரு பிளேஸில் நீங்கள் பார்த்து எப்படி நெட்ஒர்க் கிடைக்குதுன்னு ஈஸியாக கிடைக்குது. அதை பொறுத்து நீங்கள் வந்து சிம் போர்ட் பண்ணாமல் வேண்டாம்னு யோசிக்கலாம். ஸோ இதை வச்சு நீங்கள் எந்த சிம் வச்சுருந்தாலும் சரி, எந்த நெட்ஒர்க் வேணால் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் இங்கே சைடில் ஸ்ட்ரென்த்தும் பார்த்துக்கலாம். ஸோ ஈஸியாக நம்ம வீட்டில் பிஎஸ்என்எல் கிடைக்குதா இல்லையா, இல்லை நீங்கள் ஏர்டெலுக்கு மாறுமா, இந்த ஏர்டெல் சிம் வந்து டவர் கிடைக்குமா இல்லைன்னு நீங்கள் செக் பண்ண நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இந்த செட்டிங்ஸில் வந்து பார்த்து செக் பண்ணிக்கலாம். ஸோ செக் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு பிளேஸில் போய் இந்த மாதிரி இந்த செட்டிங்ஸ்க்கு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வந்துடும். இப்போ நீங்கள் வெளியே வந்துக்கோங்க. வெளியே வந்தோடனே இந்த ஆப்ஷனை ஆஃப் பண்ணி இருந்துச்சுன்னா நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடது ஆன்லைனில் தான் இருக்குது. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நீங்கள் ஒவ்வொரு பிளேஸுக்கு போய் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இந்த டவர் கிடைக்குதா இல்லையா, வீட்டில் காணல் இல்லாமல் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒரு டைம் அங்கே போய் நீங்கள் அந்த செட்டிங்ஸ் திருப்பி கொடுத்தீங்கன்னா திருப்பி அதே ஆப்ஷனை லோட் ஆகு. நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா அதே கனெக்டிவிட்டி வந்துடும். என்னென்ன சிம்லாம் கனெக்ட் டவருக்கு எப்படி சிக்னல் கிடைக்குதுன்னு சொல்லி.